ஸ்டூடெண்ட்ஸ், தமிழ்நாடு ப்ரைவேட் ப்ரொஃபஷ்னல் காலேஜஸ் அசோசியேஷன் டிஎன்பிபிசிஏயில் எப்படி இன்றைக்கி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் போயிட்டு டிஎன்பிபிசிஏ அப்படின்ட்டு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி நீங்கள் என்டர் கொடுக்கும்பொழுது ஃபஸ்ட் ஆப்ஷனாக தமிழ்நாடு ப்ரைவேட் ப்ரொஃபஷ்னல் காலேஜஸ் அசோசியேஷன் அப்படின்ட்டு வரும். ஃபஸ்ட்டு லிங்க்கு நீங்கள் இந்த வீடியோவில் இருக்கிற மாதிரி கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அதில் அதோட டேஷ்போர்ட் ஓப்பன் ஆகும். தமிழ்நாடு ப்ரைவேட் ப்ரொஃபஷ்னல் காலேஜஸ் அசோசியேஷன் ஹெல்த் சயின்சஸ் அப்படின்ட்டு வரும். அதுக்கு கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா அட்மிஷன் 2024 to 2025 அப்படின்ட்டு இருக்கும். அதுக்கு கீழே அட்மிஷன் டு பேராமெடிக்கல் யூஜி டிகிரி கோர்சஸ் அண்டர் மேனேஜ்மெண்ட் கோட்டா ஃபார் த இயர் 2024-25 அப்படின்ட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்ட உடனே அதுக்கப்புறம் ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும், அதோட டேஷ்போர்ட். இந்த டேஷ்போர்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிபிடிக்கான அந்த டிஎன்பிபிசிஏயோட அந்த லாகின் பேஜ் இருக்கும். இந்த ரைட் சைடில் லாகின் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அந்த லாகின் கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா யூசர் ஐடி, பாஸ்வேர்டு இருக்கும். நம்ம நியூ ரெஜிஸ்டராக இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு நம்ம கொடுக்க வேண்டியது கிளிக் ஹியர் டு ரெஜிஸ்டர். அதை நம்ம கிளிக் பண்ணிக்கணும். அதை கிளிக் பண்ணிட்ட உடனே உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு டேப் ஓப்பன் ஆகும். அதில் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். இந்த ரெஜிஸ்ட்ரேஷனில் பர்சனல் இன்ஃபர்மேஷனில் உங்களுடைய நேம், மொபைல் நம்பர், அப்புறம் இமெயில் அட்ரஸ், இது எல்லாத்தையும் நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். அப்புறம் டேட் ஆஃப் பர்த் உங்கள் இயரை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு எந்த மந்த் அப்படின்றத அதுக்கு அடுத்தது செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டேட் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். அண்ட் தென் ஜெண்டர் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா எஜுகேஷன் இன்ஃபர்மேஷன் அப்படின்ட்டு வரும். எஜுகேஷன் இன்ஃபர்மேஷனில் ஹெச்எஸ்சி குவாலிஃபிகேஷன் போட்டுட்டு உங்களோட மார்க் ஷீட்டில் இருக்கிற ரெஜிஸ்டர் நம்பர், 12th மார்க் ஷீட்டில் இருக்கிற ரெஜிஸ்டர் நம்பர் போட்டுட்டு எந்த இயர் பாஸ் அவுட் ஆனீங்களோ அந்த குவாலிஃபிகேஷன் இயரை போட்டுட்டு லாகின் இன்ஃபர்மேஷனில் நீங்கள் ஒரு லாகின் ஐடியை க்ரியேட் பண்ணணும். லாகின் ஐடியை நீங்கள் ஜென்ரலாக க்ரியேட் பண்ணி அதுக்கான பாஸ்வேர்டு அண்டு க்ரியேட் பண்ணணும். அதோட கன்ஃபார்ம் பாஸ்வேர்டும் அடுத்தது நீங்கள் கொடுத்து அதை ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். பாஸ்வேர்டு 2 வாட்டி போடணும். ஒன்று பாஸ்வேர்டு அண்ட் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு ரெண்டுத்தையும் போட்டு இந்த லாகின் ஐடியும் பாஸ்வேர்டையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா அடுத்தது நம்ம லாகின் பண்ணுறதுக்கு பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது சேவ் ஆகிடும். சேவ் ஆகிட்ட உடனே ஃபஸ்ட்டு அந்த டேஷ்போர்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் லாகின் அப்படின்ற ஆப்ஷனுக்கு கீழே நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் முன்னாடி இப்போ பண்ணீங்க இல்லையா, அந்த யூசர் ஐடியும் நாங்கள் அங்கே டைப் பண்ணிவிட்டு கீழே அதோட பாஸ்வேர்டையும் நீங்கள் போட்டுட்டு லாகின் அப்படின்ற அந்த ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா டிஎன்பிபிசியோட அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். அதில் பர்சனல் இன்ஃபர்மேஷன், அகடமிக் இன்ஃபர்மேஷன், மார்க்ஸ் அப்டைன்ட் இன் ஹெச்எஸ்சி, இது எல்லாத்தையும் நம்ம ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணிவிட்டு கடைசியாக பேமெண்ட் ஆப்ஷன் வரும். அந்த பேமெண்ட் ஆப்ஷனில் அதில் அமௌண்ட் நம்ம யூபிஐ மூலமாக நம்ம இல்லைனா நெட் பேங்கிங் மூலமாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்படி நம்ம டிஎன்பிபிசியோட இந்த அப்ளிகேஷன் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதனுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் நம்ம பிரிண்ட் எடுக்கிற மாதிரி வரும். டவுன்லோட் பண்ணுற மாதிரி வரும். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி அதை நீங்கள் உங்களுடைய ஃபோனில் சேவ் பண்ணி அதை நீங்கள் காலேஜுக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணணும். தேங்க்யூ.